சதகத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபிதியா ரெண்டும் சேமா இல்ல வேற வேறையா? இது தெரியாம நிறைய பேர் குழப்பமா இருப்பாங்க. சதகத்துல் ஃபித்ர் ஈதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோ இல்ல பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியோ ஒரு நபருக்கு 2.5 to 3 கிலோ அளவுள்ள அரிசி, கோதுமை, பேரிச்சம்பழங்களை கொடுக்கறது தான் சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லவும், ஏழைகளும் பெருநாள்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காகவும், நாம வைக்கக்கூடிய நோம்புல நடந்த தவறுகளை சரி செய்யறதுக்காகவும் இது கொடுக்கப்படுது. அதனாலதான் இது வாஜிப், கட்டாய கடமை. சதகத்துல் ஃபிதியா இது எல்லாருக்கும் இல்ல, நோன்பு வைக்க முடியாத நோயாளிகளா, வயதானவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு. இவங்க விடக்கூடிய ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு ஒரு வேளை உணவு கொடுக்கணும். சமைச்ச உணவாவோ அரிசியாவோ கொடுக்கலாம். நாம பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கிற சதக்கா சதகத்துல் ஃபித்ர். சதகத்துல் ஃபித்ர் நோன்பு வச்ச எல்லாரும் கொடுக்கணும். சதகத்துல் ஃபிதியா நோன்பு வைக்க முடியாதவங்க மட்டும் கொடுக்கணும். இஸ்லாம் நமக்கு வணக்க வழிபாடுகளை மட்டும் கத்து கொடுக்கல, பிற மக்களையும் நினைச்சு வாழ கத்து கொடுக்குது. இஸ்லாம் நம்மளை மட்டும் சந்தோஷமாக்கல, ஏழைகளையும் சந்தோஷமாக்க கற்றுக் கொடுக்குது. சதகத்துல் ஃபித்ர் நம்ம நோம்ப சுத்தப்படுத்துது. சதகத்துல் ஃபிதியா உதவி தேவைப்படுறவங்களை காப்பாத்துது. தன்னையும் திருத்திக்கிட்டு சமூகத்தையும் உயர்த்துறவன் தான் உண்மையான முஸ்லிம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா அஸ்தக்ஃபிருல்லான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போல இஸ்லாமிய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.